பொள்ளாச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவில் கடன் வாங்கிய பெண்ணும் அவரது தாயும் தெருவில் வைத்து தாக்கப்படும் காட்சிகள் வெளியாகி உள்ளன. பெண்கள் தாக்கப்பட்டதன் பின்னணி என்ன? பொள்ளாச்சி அருகே உள்ள சி மலையாண்டிப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கார்த்திக், சீதாலட்சுமி தம்பதி. கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சண்டையால் கடந்த 1 மாதமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு சீதாலட்சுமி மகளிர் சுய உதவிக் குழுவில் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். மகளிர் குழுவில் பெற்ற கடனிற்காக மாதத்தவணை தொகையை செலுத்தக் கோரி குழுவின் தலைவரான நல்லாம்பள்ளியை சேர்ந்த துளசிமணி தெரிவித்திருக்கிறார். 50,000 ரூபாய் கடன் தொகையை வாங்கி தனது கணவரிடம் கொடுத்ததாகவும் மாதத்தவணை தொகையை அவரிடமே வசூலித்துக் கொள்ளுங்கள் என்றும் சீதாலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடன் தொகையை திரும்பச் செலுத்துமாறு துளசிமணியும் அவரது கணவர் மருதமுத்துவும் சேர்ந்து சீதாலட்சுமி வீட்டிற்கு சென்று தெரிவித்திருக்கின்றனர். அப்போது சீதாலட்சுமிக்கும் துளசிமணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வீட்டிற்குள் தொடங்கிய வாக்குவாதம் தெரு வரைக்கும் வந்துள்ளது. தனது மனைவிக்கு ஆதரவாக மருதமுத்துவும் பேச வாக்குவாதம் கைகலப்பாக மாறிவிட்டது. ஆத்திரமடைந்த மருதமுத்து சீதாலட்சுமியையும் அவரது தாயார் முருகம்மாளையும் தெருவில் வைத்தே தாக்கினார். அதை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட தாக்குதல் வீடியோ வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. மருதமுத்து தாக்கியதில் காயமடைந்த சீதாலட்சுமி, முருகம்மாள் இருவரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருதமுத்துங்கிறவங்களும் அந்த துளசிமணிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உள்ளுக்குள்ளே வந்து கடனை வாங்கிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்குவியான்னு சொல்லிட்டு என் பையனை செருப்பு காலில் மிதிச்சுட்டு உள்ள வந்து எனக்கு கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் சேர்ந்து வந்து வெளியே இழுத்துட்டு வந்தாங்க. துளசிமணிங்கிறவங்க வந்து குறவழி நெரிச்சு உன்னை வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன்னால் வந்து எங்களுக்கும் வந்து ஓடி விழுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. இது தடுக்க வந்து எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து வந்து என்னை தடுக்கிறதுக்கு வந்தாங்க. என் பொண்ணு நீங்கள் எதுக்கு கை வைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு வந்தவங்கள கல்லெடுத்து மண்டையில் உடச்சி அது பலத்தை காயத்தை ஏற்படுத்தி என்னை தள்ளி விட்டு கையில் ஒரு தழும்பு இருக்குதுங்க. கல் எடுத்து எனக்கு பலமாக தாக்குனதுல எனக்கு கண்ணுக்கு மேலே இது காதோட அடிபட்டிருக்குது. காது லைட்டாக வந்து கேட்க மாட்டேதுங்க. எனக்கு என்னை மறுபடியும் தகாத வார்த்தையில் வந்து பேசிட்டு நீ வந்து என் கூட வந்து போல, நான் வந்து இந்த குழுவை கட்டுறேன் அப்படின்னு வந்து தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கார் வந்து என்னை பேசினாருங்க. இதற்கிடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறை பட்டியலின பெண்கள் மீது மாற்று சமூக மக்கள் தாக்குவதாக சிலர் தகவல் பரப்பிவிட்டனர். தாக்குதல் வீடியோவுடன் தவறான தகவல் பரவியதால் இரு சமூக மக்களிடையே மோதல் போக்கு உருவாகும் சூழ்நிலையும் உருவானது. மோதல் ஏற்படாமல் தடுப்பதற்காக சி மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.